ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிசி ஸ்டடி டே 1 இன்னிலேருந்து படிக்கலாம். எப்படி படிக்கலான்னு வாங்க பார்க்கலாம். இதேமாதிரி பிளான் போட்டு படிங்க, சீக்கிரம் படித்து முடிச்சிடலாம். எக்ஸாம்லேயும் செலக்ட் ஆகி போஸ்ட்டுக்கு போயிடலாம், ஜாப்க்கு போயிடலாம். ஏன்னா குரூப் 4க்கும் குரூப் 2 குரூப் 2ஏக்கும் குரூப் 1க்கும் சேர்த்து படிச்சுக்கோங்க. குரூப் 4க்கு வந்து 271 டேஸ் இருக்குது. குரூப் 2ஏக்கு வந்து 215 டேஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம தமிழ்லையும் இயல்பாக படிச்சுக்கிடுவோம். அப்புறம் சிலபஸ் படியும் படிச்சுக்கிடுவோம், சிலபஸில் இருக்கிற மாதிரியும் படிச்சுக்கிடுவோம். அப்புறம் பாலிட்டி எடுத்திருக்கேன் இன்னைக்கு. அப்புறம் டைம் அண்ட் ஒர்க்கில் 6th ஸ்டாண்டர்டில் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக் மேக்ஸ் பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் அந்த இதையும் சேர்த்து பார்த்துக்கலாம். யூனிட் 6 அப்படி கலந்து வரத மாதிரி இருக்கும். யூனிட் 6க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. யூனிட் 6க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. எல்லாத்துலேயுமே அதிக மார்க் இருக்குது, அதனால் இதையும் சேர்த்து படிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு தமிழில் வந்து ஸ்டாண்டர்ட் புக் வைஸாகவும் போவோம், சிலபஸ் வைஸாகவும் போவோம். தமிழில் வந்து 6th ஸ்டாண்டர்டில் இயல் 1 லெசன் 1 வந்து ஃபுல்லாக படித்து முடிச்சுக்கலாம். பிரித்தெழுதுக வந்து 9th ஸ்டாண்டர்டில் பிரித்தெழுதுக வந்து புணர்ச்சியெல்லாம் வரும்ல, அதனால் 9th ஸ்டாண்டர்டில் லெசன் 6ல் வந்து புணர்ச்சி இருக்குது. அந்த புணர்ச்சி வந்து பார்த்துக்கலாம். இலக்கணம் இந்திய பாலிட்டியில் வந்து நாம் பிரகதீஷ் பப்ளிகேஷன் அந்த புக்கில் இருந்து இந்திய அரசியலமைப்பின் வரலாற்றின் தாக்கம் வந்து ஃபஸ்ட்டு இந்த பாருங்கள், இந்திய அரசியலமைப்பின் வரலாற்றின் தாக்கம் இந்த ஃபஸ்ட்டு யூனிட் வந்து ஃபுல்லாகவே படிச்சு இந்திய அரசியலமைப்பின் வரலாற்றின் தாக்கம். இந்த இது வந்து 1.1 to 1.12 வரை இந்திய அரசியலமைப்பின் சட்ட வளர்ச்சி கொடுத்துருக்காங்க. ஆங்கிலேய கிழக்கு இந்திய கம்பெனியின் ஆட்சி 1773 1858, இங்கிலாந்து அரசின் ஆட்சி 1858 1947, இந்திய விடுதலை சட்டம் 1947. இந்த 4 டாப்பிக்கும் 1.1 to 1.12 வரை கொடுத்துருக்காங்க. இந்த இது படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பாலிட்டி படிச்சுட்டு டைம் அண்ட் ஒர்க் வந்து 6th ஸ்டாண்டர்டில் வந்து டைம் அண்ட் ஒர்க் 6th ஸ்டாண்டர்டில் வந்து இருக்குது. விகிதம் விகித சமம் அப்படிங்கிற ஹெட் விகிதம் அண்டு விகித சமமில் இருக்குது. இந்த டாபிக் வந்து பார்த்துக்கலாம். எல்லா கொஷினும் அப்படியே மேக்ஸ் வந்து நெக்ஸ்ட் வந்து யூனிட் 6க்கு அதிக இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுமா, அதாவது தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி. அதில் வந்து ஸ்கூல் புக்கில் இருந்து இந்த மார்ச் 23 ஒரு லெசன் வந்து படிச்சுக்கலாம். தமிழ்நாட்டின் பண்டைய நகரம். அதெல்லாம் நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ அப்போ அந்த டேயில் படிச்சுக்கோங்க. தமிழ்நாட்டின் பண்டைய நகரம் 6th இருந்து ஹிஸ்ட்ரியில் இருக்குது. இந்த யூனிட் வந்து பார்த்துக்கலாம். இதாக இருக்குப்பாங்க தமிழ்நாட்டின் பண்டைய நகரம். இந்த ஒரு லெசன்ஸ் வந்து ஒரு 3 பேஜஸ் இருக்கும். இந்த ஒரு லெசன் வந்து அப்படி பார்த்துக்கலாம். என்னைக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ டே 1ல் இந்த மாதிரி எல்லா பாடமும் கலந்து படிச்சிங்கன்னா சீக்கிரமாகவே படித்து முடித்துக்கலாம். தமிழ் ஆட் படிக்கோங்க, பாலிட்டி மேக்ஸ் இருந்துக்கோங்க. யூனிட் 6 அப்படி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா டாப்பிக்கும் கலந்து படிச்சிங்கன்னா சீக்கிரமே முடிச்சிடலாம். ஒன் டேயில் முடிக்க முடியல, நெக்ஸ்ட் டேயில் என்ன பேலன்ஸ் இருக்கோ அதை முடிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இந்த சேனலில் வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு பாருங்கள்.